வணக்கம் நண்பர்களே. ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம், அதாவது பாம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராகு பகவான், மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் அதுதான். மிகப்பெரிய ஒரு கீழ ஒரு போகக்கூடிய ஒரு தன்மையும் கிரகம் அதான். குடுப்பவரும் அவர்தான், கெடுப்பவரும் அவர்தான் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. ராகு பகவானோட திசை கடுமையாக ஒரு ஜாதகத்தில் பாதித்து இருந்தாலோ, அதாவது 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தில் ஏற்பட்டு புத்திர தோஷத்தை ஏற்பட்டிருந்தாலோ, இவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அதுவும் அஷ்டமி வழிபாடு மிக மிக ஒரு சிறப்பை தரும். அதே மாதிரி பௌர்ணமி, அமாவாசை, துர்க்கை, துர்க்கை அம்மன், காளியம்மனை வழிபடுவது மிகப்பெரிய ஒரு வழிபாடுக்கு ஒரு பலனை தரும் நண்பர்களே. இத நீங்க மறந்து விடாதீங்க. ராகு என்பது ஒரு உளுந்தங்கஞ்சியெல்லாம் பிறருக்கு தானம் செய்ய வேண்டும். உளுந்தினால செய்யக்கூடிய ஒரு பொருளை தானம் செய்வது சிறப்பு. அத உளுந்த வடையெல்லாம் தானம் கொடுப்பது நல்லதுன்னு வச்சுக்கங்களேன். திருநாகேஸ்வரம் ஒரு முறையாச்சும் நீங்க போயிட்டு வந்துறது மிகப்பெரிய தோஷ பரிகாரமாகும்.